7th Standard Maths Term 2 Chapter 4 Geometry Exercise 4.3 Challenge Problems பார்க்கலாம். 11th one, in the given figure BD equal to BC, find the value of x. Diagram கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சைடில் ஈக்குவலாக BDயும் BCயும், BD இந்த சைடும் ஈக்குவல் லென்த்து. ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த டூ சைட்ஸ் ஈக்குவல்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும், இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் ஈக்குவல். அதை தான் இது மென்ஷன் பண்ணுது. டூ சைட்ஸ் ஈக்குவல்னா இந்த ட்ரையாங்கிள் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஆங்கிள் கொடுத்துருக்கா, ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே ஒரு லைன் கட் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிள் இந்த டூ ஆங்கிள்ஸும் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. ஸோ இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 180லேருந்து 115 சப்ராக்ட் பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த வேல்யூ ஏதோ அதான் இந்த வேல்யூவும். ஸோ அப்போ இந்த டிகிரியும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளுக்கு இது என்ன ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ தான் இந்த ஆங்கிள். அதுலேருந்து நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த டயக்ராமை வச்சு எழுதலாம். கிவன் BD ஈக்குவல் டு BC, BDC டூ சைட்ஸ் ஈக்குவல்ங்கிறதுனால ட்ரையாங்கிள் BDC இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இந்த ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் இந்த சைடு ஈக்குவல் சொல்லியிருக்கோம்ல. ஸோ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம், இன் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஆர் ஆங்கிள் ஆப்போசிட் ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ஆங்கிள் ஈக்குவலா, அதுதான் சொல்லியிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி படி. இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் BDCயும் ஆங்கிள் BCDயும் ஈக்குவல் எழுதியிருக்கிறோம். ஆங்கிள் BDC இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் BCD. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, இந்த ரெண்டு ஆங்கிள் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அதை தான் நம்ம இது எழுதுகிறோம். சின்ஸ் ஆங்கிள் BCDயும் BCXும், சின்ஸ் ஆங்கிள் BCD அண்ட் BCX ஆர் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னால் என்னது, அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். நமக்கு இதில் எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, BCX வேல்யூ 115 கொடுத்துருக்காங்க. இந்த BCX தான் என்னது 115. இது எவ்வளவுன்னு தெரியாது. ஆங்கிள் BCD ப்ளஸ் இந்த ஆங்கிள் தானே கொடுத்துருக்க வேல்யூ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் BCD ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 115 ரைட் சைட் போகும்போது -115 ஆயிரும். ஸோ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 180லேருந்து 115 சப் பண்ணுறோம். இது 10 ஆகும், இது 7 ஆகும். 10ல் 5 சப்ராக்ட் பண்ணால் 5, 7ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 6, 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ ஆங்கிள் BCD என்ன கிடைக்குது நமக்கு, 65 டிகிரி. ஆங்கிள் BCD 65 டிகிரி. ஸோ ஆங்கிள் BCDயும் ஆங்கிள் BDCயும் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதலாம், angle BDC is 65 degree. இதில் from 1ல இருந்து தானே இது வருது. இந்த ஆங்கிள் 65 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஆங்கிள் எப்படி, இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அதுதான் எழுதியிருக்கோம். சின்ஸ் ஆங்கிள் BDC இஸ் அன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் BAD. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுற வேல்யூ இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இந்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி படி ஓகேயா. ஸோ இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 65 வரணும். ஆங்கிள் BDC இஸ் 65 டிகிரி. 65 angle BAD 35 degree, 35 degree plus angle ABDX
எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ப்ளஸ் 35 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். 65 டிகிரி மைனஸ் 35 ஆயிரும் ஈக்குவல் டு எக்ஸு. 65லேருந்து 35 செப்பரேட் பண்ணால் 30 டிகிரி. ஸோ எக்ஸ் வேல்யூ என்னது 30 டிகிரி. ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு எழுதுகிறோம். 12th ப்ராப்ளம். In the given figure find the value of x. இந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் 3 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த 2 ஆங்கிள்ஸ் கொடுத்தா இந்த ஆங்கிள் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் இந்த வேல்யூ. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ இது வரும். இந்த 2வையும் ஆட் பண்ணால் 30யும் 26 ஆட் பண்ணால் 56. ஸோ இந்த ஆங்கிள் 56 டிகிரி கிடச்சிரும். இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் இந்த ட்ரையாங்கிளுக்கு இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தானே. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் இந்த வேல்யூ. ஸோ 58ஐயும் 56ஐயும் ஆட் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Angle LMK is the exterior angle of triangle LMN. ஸோ இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். angle LMK is the exterior angle of triangle LMN. ஸோ LMK வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த LN இந்த இருக்கா இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணணும். LNMஐயும் MLNஐயும் ஆட் பண்ணணும். 30ஐயும் LNM வேல்யூ என்னது LNM 30 டிகிரி. 30 டிகிரி இந்த ஆங்கிள் 26. ஸோ ஆங்கிள் LMK is equal to 56 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ? இந்த எக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் இஸ் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் JKM. எக்ஸ் இஸ் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆங்கிள்லாம் இருக்குது? இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் 58 56 இருக்குது. ஸோ 58 ப்ளஸ் 56 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 58 டிகிரி என்ன ஆங்கிள் 56 இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆங்கிளை வச்சு இந்த ஸ்டெப் எழுதுனாலும் இங்கே எழுதிக்கலாம், இல்லை ஷார்ட்டாக இது எழுதுனாலும் எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 58ஐயும் 56ஐயும் ஆட் பண்ணணும். 8ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 14. நெக்ஸ்ட்டு இந்த மீதி 1 வரும். 1 + 5 6 6 + 5 11 114 டிகிரி. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 114 டிகிரி. 13th ப்ராப்ளம். In the given figure find the values of x and y. இந்த டயக்ராமில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஒய் வேல்யூ நம்ம டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 2 ஆங்கிள்ஸ் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஒய்யையும் 62வையும் ஆட் பண்ணுற வேல்யூ 180 வரணும். இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180. ஸோ அதுலேருந்து நம்ம ஒய் வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சா இந்த எக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. சம் ஆஃப் 3 angles of a triangle is 180 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 போட்டு அதுலேருந்து எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Since angle BAX and angle BAC. Angle BAX, BACயும் BAXும் linear pair of anglesங்கிறதுனால angle BAX plus angle BAC equal to 180 டிகிரின்னு போடலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் BAX 62ன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் BAX 62 டிகிரி. ஆங்கிள் BAC ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். y ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 62 ரைட் சைடில் வரும்போது -62 ஆகும். 10லேருந்து 2வை செப்பரேட் பண்ணால் 8, இது 7 ஆகும்.
7 6 செப்பரேட் பண்ணால் 1 1. ஸோ y 118 டிகிரி. y வேல்யூ 118 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 118 வச்சு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சின்ஸ் த சம் ஆஃப் ஆல் 3 angles of a triangle is 180 degree. ஸோ இந்த ஆங்கிள் எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் 28 ப்ளஸ் ஒய் வேல்யூ இதை வந்து ஆட் பண்ணால் 180. In triangle ABC, x plus y plus 28 degree equal to 180 degree. x வேல்யூ தெரியாது, ஸோ x அப்படியே வச்சுக்கிறோம். y வேல்யூ 118 degree plus 28 degree equal to 180 degree. 118ஐயும் 28ஐயும் ஆட் பண்ணுறோம். 8 plus 8 16, மீதி 1 1 plus 1 2 2 plus 2 4 146 கிடைக்கு. ஸோ x plus 146 degree equal to 180 degree. Next plus 46 plus 146 ரைட் சைடில் வரும்போது minus 146 ஆகும். x equal to 180 minus 146. x equal to 180லிருந்து 146 சப்ராக்ட் பண்ணுவோம். 10லேருந்து 6 செப்பரேட் பண்ணால் 4, இது 7 ஆகும். 7லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் 3. ஸோ ஆன்சர் இஸ் 34 டிகிரி. ஆன்சர் இஸ் x equal to 34 degree, y equal to 118 degree. இதை பாக்ஸ் போட்டுக்கலாம், அப்போ தான் டக்குன்னு பார்த்தோம்னா தெரியும். 14th problem. In triangle DEF, angle A 48, angle A 68, 48 and bisector of angle D meets FE at G. இந்த angle D bisect பண்ணுது EFங்கிற இதில் போய் மீட் பண்ணுது. ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் லைன் போட்டாச்சு. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆங்கிள் டி பைசெக்ட் பண்ணுதுன்னா ஆங்கிள் டி என்னவாகுது, கரெக்டாக மிட்டில் போகுது. இந்த ஆங்கிள் ஈக்குவல், அதை தான் இந்த டியை மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இது ஹோலாக 70 டிகிரி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் 35, இந்த ஆங்கிள் 35 அப்படி பாதியா. இந்த ஆங்கிள் சேம், அதான் பைசெக்டர். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஹோல் ட்ரையாங்கிளுக்கும் 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. ஸோ அப்படி போட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேல்யூவில் ஹாஃப் தான் இந்த ஆங்கிள், ஓகேயா. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. ஸோ இந்த 2 ஆங்கிள்ஸ் தெரியும், இந்த ஆங்கிளை ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த ட்ரையாங்கிள் டிஇஎஃப்பில் இந்த ஆங்கிள் அதான் ஆங்கிள் டி, ஆங்கிள் எஃப், ஆங்கிள் இ, இந்த 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. ஆங்கிள் டி நமக்கு தெரியாது, ஸோ அதை ஆங்கிள் டினே வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆங்கிள் எஃப் எவ்வளவு 48 டிகிரி, ஆங்கிள் இ எவ்வளவு 68 டிகிரி, ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் டி ப்ளஸ் 48ஐயும் 68ஐயும் ஆட் பண்ணுறோம். 68 48, 8 plus 8 16, மீதி 1, 7 plus 4 11. ஸோ 116 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 116 ரைட் சைடில் வரும்போது மைனஸ் 116 டிகிரி. ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180லேருந்து 116 சப்ராக்ட் பண்ணலாம். 10லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் 4, இது 7 தான் இருக்கும் பாரோ வாங்குறதுனால. 7ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 6, 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ ஆங்கிள் 64 கிடைக்குது. ஆங்கிள் டி இஸ் 64 டிகிரி. இந்த டிஜி வந்து ஆங்குலர் பைசெக்டர்ல. ஸோ சின்ஸ் டிஜி இஸ் த ஆங்குலர் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் டி அப்படிங்கிறதுனால எஃப்டிஜியும் ஆங்கிள் எஃப்டிஜி, இந்த ஆங்கிள் எஃப்டிஜி ப்ளஸ் ஜிடிஇ, இந்த 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவல். எஃப்டிஜியும்
GDU ஈக்குவல் அதுதான் போட்டிருக்கிறோம். ஆங்கிள் Dனா இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான். ஸோ ஆங்கிள் D ஈக்குவல் டு ஆங்கிள் FDG ப்ளஸ் ஆங்கிள் GDE. நம்ம ஆங்கிள் D 64ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 64 டிகிரி ஈக்குவல் டு ஆங்கிள் FDG ப்ளஸ் ஆங்கிள் DG இந்த வேல்யூவும் இதுவும் ஈக்குவல். ஸோ இது போட வேண்டிய இடத்துல அப்படியே இதை போடுறோம். ஆங்கிள் FDG 64 டிகிரி ஈக்குவல் டு இதை 2 டைம்ஸ் ஆட் பண்ணுறதுனால 2 இன்ட்டு ஆங்கிள் FDG. ஸோ ஆங்கிள் FDG ஈக்குவல் டு 64 டிகிரி பை 2. ஆங்கிள் FDG அப்படியே வச்சுட்டு இந்த 2வை இந்த சைடு கொண்டாடும். இது மல்டிப்ளிகேஷன்லேருந்து இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும், அதுதான் போட்டிருக்கோம். ஆங்கிள் FDG இஸ் ஈக்குவல் டு 64 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணுறோம். 1 2 is 2, 3 2s are 6, 2 2s are 4. ஸோ என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 32 டிகிரி. ஆங்கிள் FDG இஸ் ஈக்குவல் டு 32 டிகிரி. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த சம்முக்கு என் ட்ரையாங்கிளில் இந்த வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம இந்த வேல்யூ 32ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. ஸோ அந்த ட்ரையாங்கிள் என்னது? FDG. அந்த ட்ரையாங்கிள் தான் எடுக்கிறோம். என் ட்ரையாங்கிள் FDGயில் ஆங்கிள் F வேல்யூ ப்ளஸ் ஆங்கிள் FDG. FDGனா இந்த ஆங்கிள், ஆங்கிள் FGDனா இந்த ஆங்கிள் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் F 48ன்னு போட்டாச்சா? போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் எவ்வளவு? FDG இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் 32ன்னு. ஸோ 32 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் FGD ஈக்குவல் டு 180 டிகிரி. 48ஐயும் 32வையும் ஆட் பண்ணணும். 48 32 8ஐயும் 2வையும் ஆட் பண்ணால் 10, மீதி 1, 4 + 1 5, 5 + 3 8, 80 கிடைக்கும். 80 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் FGD ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் FGD ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 80 ரைட் சைடில் வரும்போது -80 ஆயிரும். ஸோ ஆங்கிள் FGD 180லேருந்து 80 செப்ரேட் பண்ணால் 100 டிகிரி. ஸோ நமக்கு இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? ஆங்கிள் FGD ஈக்குவல் டு 100 டிகிரி. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் FGD. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் 100 டிகிரி. 14th problem, answer 100 degree. 15th problem, in the figure find the value of x. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த x வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த ஆங்கிள் என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு இந்த வேல்யூ கொடுத்ததுனால இதுலேருந்து இதை செப்ரேட் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடச்சிரும். இப்படி போட்டாலே இது 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸுக்கான 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 வரும். ஸோ அதுலேருந்து இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இந்த ஆங்கிள் வந்து இந்த 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆங்கிளை ஆட் பண்ணுற வேல்யூ தான் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எக்ஸ். ஸோ எக்ஸ் வேல்யூவும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆங்கிள் UTP தான் நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு பார்த்தோம். ஆங்கிள் UTP இதான எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு TSP plus TPS. TSP plus TPS. இந்த ஆங்கிள் பக்கத்தில் எஸ் இருந்துச்சுன்னா அது மத்தியில் வர்ற மாதிரி எழுதணும். இப்படி சென்டரில் வர்ற மாதிரி எழுதணும். இதை மாற்றியும் எழுதலாம்.
எஸ்பிடின்னு எழுதலாம், இதை பிஎஸ்டின்னு எழுதலாம். யூடிபி 105 டிகிரி, டிஎஸ்பி 75 டிகிரி. இந்த ஆங்கிள் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டிபிஎஸ் இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 105லேருந்து 75 செப்ரேட் பண்ணணும். ஏன்னா +75 இந்த சைடு வரும்போது -75 ஆகும். செப்ரேட் பண்ணலாம். 105லேருந்து 75 செப்ரேட் பண்ணால் 0, 10லேருந்து 7 செட் பண்ணால் 3, 30 டிகிரி கிடைக்குது. ஆங்கிள் டிபிஎஸ். ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரி கிடச்சிருச்சு. அப்போ இந்த 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. அதை எழுதுகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஃபஸ்ட் டேர்மில் பார்த்துருக்குறோம். இதான் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா இது மேலே உள்ள ஆங்கிள் இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. The sum of all the angles formed at a point on a straight line is 180 டிகிரி. அதுதான் இந்த டேர்மில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டேர்மில் இது ஸ்ட்ரெயிட் லைனாக வருது. ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. ஸோ தான் ஃபஸ்ட்டு டிபிஎஸ் ப்ளஸ் டிபிஆர் எழுதியிருக்கோமா? டிபிஎஸ் ப்ளஸ் டிபிஆர் ப்ளஸ் ஆர்பிக்கு ஈக்குவல் டு 180 டிகிரி. டிபிஎஸ் 30 டிகிரின்னு பார்த்துட்டோம். டிபிஆர் புக்கில் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆங்கிள் ஆர்பிக்யூ ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்ம ஆர்பிக்யூ வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 2வையும் ஆட் பண்ணால் 30ஐயும் 90ஐயும் ஆட் பண்ணால் 120 டிகிரி, 180 டிகிரி. ஆர்பிக்யூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? ஸோ ஆங்கிள் ஆர்பிக்யூ ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 120 ரைட் சைடில் வரும்போது -120 ஆகும். ஆங்கிள் ஆர்பிக்யூ ஈக்குவல் டு 180லேருந்து 120 செப்ரேட் பண்ணால் 60 டிகிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது இந்த ஆர்பிக்யூனா இந்த வேல்யூ இதான் 60 டிகிரி. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரின்னு வச்சு இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதை வேணால் பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு இந்த வேல்யூ யூஸ் ஆகும். இந்த 2 ஆங்கிள்ஸும் லீனியர் பேர். ஸோ லீனியர் பேர்னால் இந்த 2 ஆங்கிள் விஆர்கியூ ப்ளஸ் கியூஆர்பி இந்த ஆங்கிள் 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. விஆர்கியூ 145ன்னு கொடுத்துருக்காங்களா? 145 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் கியூஆர்பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் கியூஆர்பி ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 145 ரைட் சைடில் வரும்போது -145 ஆயிரும். ஸோ ஆங்கிள் கியூஆர்பி இஸ் ஈக்குவல் டு 180லேருந்து 145 செப்ரேட் பண்ணணும். 10லேருந்து இது 10 ஆகும், இது 7 ஆகும். 10லேருந்து 5 செப்ரேட் பண்ணால் 5, 7லேருந்து 4 செப்ரேட் பண்ணால் 3, 1லேருந்து 1 செப்ரேட் பண்ணால் 0. ஸோ ஆங்கிள் கியூஆர்பி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 35 டிகிரி. இந்த ஆங்கிள் 35 டிகிரி கிடச்சிருச்சு. ஸோ இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இதை தான் நம்ம எழுத போகிறோம். ஆல்சோ எக்ஸ் இஸ் அன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் என்னது? ஆர்பிக்யூ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்பிக்யூ ப்ளஸ் கியூஆர்பி. ஆர்பிக்யூ 60 டிகிரின்னு ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கியூஆர்பி 35 டிகிரி. ஸோ இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணுறோம். 5ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 5, 6ஐயும் 3 ஆட் பண்ணால் 9. ஸோ ஆன்சர் எக்ஸ் இஸ் 95 டிகிரி. கொஸ்டினில் இந்த எக்ஸ் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 95 டிகிரி. இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 95 டிகிரி. Next problem. 16th problem. From the given figure, find the value of y. எந்த வேல்யூ y இந்த ஆங்கிள் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த ஆங்கிளை வச்சு எப்படி இந்த ஆங்கிள் ஒய்யை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு என்ன தெரியும்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரியும். ஸோ இந்த ஆங்கிள் 48னா இந்த ஆங்கிள் 48 தான். ஸோ இந்த ஆங்கிள் தெரியும்னா இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ அதை வச்சு இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஆங்கிள் தெரியுதுன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இந்த ஹோல் ஆங்கிள் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரின்னு தான் பார்த்தோம். அதுலேருந்து இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
இந்த 2 ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் இந்த ஒய். ஏன்னா ஒய் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இதை கண்டுபிடிச்சிடலாம். ஒய்யை பார்க்கலாம். இந்த ரெண்டு ஆங்கிளும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படிங்கிறதுனால வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஒய்சிஎக்ஸு ஏசிபி. ஒய்சிஎக்ஸ் வேல்யூ என்னது? ஒய்சிஎக்ஸ் வேல்யூ 48 டிகிரி. ஸோ 48 டிகிரி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி. ஸோ ஆங்கிள் ஏசிபின்னா இது ஏசிபி. இந்த ஆங்கிள் 48 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் ஆட் பண்ணி 80. ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த ட்ரையாங்கிள் 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. இதான் இங்கே இருக்கும். சிஏபி ஆங்கிள் எவ்வளவு? சிஏபி 57 டிகிரி ப்ளஸ் ஏபிசி. ஏபிசி தான் தெரியாது, அதுதான் நம்ம இந்த இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏசிபி 48 டிகிரி. 48 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. 57ஐயும் 48ஐயும் ஆட் பண்ணணும். இந்த ஆங்கிள் ஏபிசியை அப்படியே போட்டுக்கலாம். 57 48 8 7 ஆட் பண்ணால் 15. மீதி 1 1 + 5 6 + 4 10. 105 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 105. ரைட் சைடில் வரும்போது மைனஸ் 105 ஆகும். ஸோ ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 180லேருந்து 105 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது 10 ஆகும், இது 7 ஆகும். 10ல் 5 செப்ரேட் பண்ணால் 5, 7 அப்படியே போடுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 75. ஆங்கிள் ஏபிசி 75. எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் தான் 75. ஸோ இந்த ஆங்கிள் 75னா இந்த ஆங்கிள் இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் சிபிஇ. ஏபிசி ப்ளஸ் சிபிஇ ப்ளஸ் இபிடி. இபிடினா இபிடி. இந்த ஆங்கிள் இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுற வேல்யூ 180 டிகிரி. இது எவ்வளவுன்னு பார்த்தோம்? ஆங்கிள் ஏபிசி 75ன்னு பார்த்துருக்குறோம். ஸோ ஆங்கிள் ஏபிசி 75 சப்ராக்ட் பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். 75 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சிபிஇ என்னது? சிபிஇ 65 டிகிரி. ஸோ அதான் 65 டிகிரி. இபிடி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈக்குவல் டு 180 டிகிரி. 75ஐயும் 65ஐயும் ஆட் பண்ணுவோம். இபிடி ஆங்கிள் அப்படியே போட்டுக்கலாம். 75 65 5 + 5 10, மீதி 1 8 + 6 14. 140 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் இபிடி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரி ப்ளஸ் 140 ரைட் சைடில் வரும்போது மைனஸ் 140 ஆயிரும். ஆங்கிள் இபிடி ஈக்குவல் டு 180லேருந்து 140 சப்ராக்ட் பண்ணால் 40 தான் கிடைக்கும் ஆன்சரு. ஸோ இபிடி இந்த வேல்யூ 40ன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு ஒய் கிடச்சிரும். அதுதான் எழுத போகிறோம். சின்ஸ் ஒய் இஸ் அன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப், அதுக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணுற வேல்யூ தான் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதுதான் இதில் எழுதுகிறோம். ஒய் ஈக்குவல் டு ஆங்கிள் இபிடி ப்ளஸ் பிஇடி. இபிடி வேல்யூ 40 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ப்ளஸ் பிஇடி. பிஇடி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க. பிஇடி 97 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 97ஐயும் 40ஐயும் ஆட் பண்ணுறோம். 7 9 + 4 13. ஸோ 137 டிகிரி. நமக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஒய் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டினில் அதானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஒய் ஈக்குவல் டு
137 degree. 16th problem answer இதான். Y equal to 137 degree. That's all. Thank you.